முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்ற வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் லெஜண்ட் என்ற கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பலப்பரீட்சை நடத்தியது. பாகிஸ்தானின் தற்போதைய வீரர்கள்தான் இந்தியாவிடம் தொடர்ந்து அடிவாங்குகிறார்கள். இதை பார்த்தால் பாகிஸ்தானின் ஜாம்பவான் வீரர்களுக்கு இந்திய ஜாம்பவான்கள் அணியிடம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்த தொடரில் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் இந்திய அணி 68 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் மீண்டும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பலப்பரீட்சை நடத்தியது. இதில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 156 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி அபாரமாக விளையாடி வந்தது. இந்த சூழலில் கடைசி 7 பந்தில் 5 ரன்கள் எடுக்க வேண்டிய சூழலில் இந்திய அணி இருந்தது. ஆடுகளம் கொஞ்சம் தேய்வாக இருந்ததால் கடைசி ஓவரின் 5 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலை பாகிஸ்தானுக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம். ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் 19வது ஓவரின் கடைசி பந்தை வீசிய வஹாப் ரியாஸ் வேண்டுமென்று தொடர்ந்து 2 அகல பந்துகளை வீசியதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் இந்தியாவுக்கு பேட்டிங் செய்யாமலேயே 2 ரன்கள் கிடைத்தது. இதேபோன்று 3வது முறையாக வீசிய கடைசி பந்தையும் வஹாப் ரியாஸ் ஈஸியாக தான் வீசினார். இதனை இர்ஃபான் பதான் எளிதாக அடித்து 1 ரன் எடுத்தார். இதன் மூலம் கடைசி ஓவரில் இந்தியாவின் வெற்றிக்கு வெறும் 2 ரன்கள் தான் தேவைப்பட்டது. தற்போது இதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. வஹாப் ரியாஸ் வேண்டுமென்றே 19வது ஓவரில் 2 அகல பந்துகளை வீசியிருக்கிறார் என்று பாகிஸ்தான் ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது ஸ்பாட் சிக்ஸிங் ஆக இருக்கலாம் என்று அவர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். 19வது ஓவரின் கடைசி பந்து எப்படி 2 ஓவர் தொடர்ந்து வீச முடியும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் ICC இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் ரசிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுபோன்று முன்னாள் வீரர்கள் பங்கேற்கும் கிரிக்கெட் தொடரில் ஃபிக்சிங் நடப்பதற்காக சாத்திய கூறுகள் அதிகம் இருப்பதால் இத்தனையும் ICC கண்காணிக்க வேண்டும் என்று கிரிக்கெட் ரசிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.